ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷன்ல இருக்கக்கூடிய ஹோண்டா சிட்டி உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கோம். அதுவும் பாதிக்கு பாதி பிரைஸ்ல. இது ஹோண்டா சிட்டினுடைய 4th ஜெனரேஷன் 2021 மாடல் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள். அண்ட் இது ஓடி இருக்கக்கூடிய கிலோமீட்டர் எவ்வளவு தெரியுமா? வெறும் 14,700. 15,000 கிலோமீட்டருக்கும் கம்மியாக தான் ஓடி இருக்கு. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்கக்கூடிய வெஹிக்கிளில் ஒரு சின்ன ஸ்கிராச் கூட கிடையாது. ஆல்மோஸ்ட் ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள். நான் மறுபடியும் சொல்லிடுறேன், இது ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கக்கூடிய 2021 அக்டோபர் மந்த் வெஹிக்கிள் தான் இது. அண்ட் இது வந்து வி வேரியன்ட். அண்ட் 2021ல வி அப்படிங்கிறது தான் டாப் அண்ட் வேரியன்ட். ஏன் அப்படின்னா அப்போ 5G ஹோண்டா சிட்டியும் லான்ச் ஆயிருந்தது. அப்போ கூடவே இந்த 4G ஹோண்டா சிட்டியும் கூட சேர்ந்து தான் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி இந்த வி வேரியன்ட் தான் டாப் அண்ட் வெஹிக்கிள். ஸோ இதில் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தேவையான எல்லா ஃபீச்சருமே வந்துடும். இது ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் வெறும் ஒரு 15,000 கிலோமீட்டர்ஸுக்கும் கம்மியாக தான் ரன் ஆகியிருக்கு. எந்தவித வெஹிக்கிள் டேமேஜுமே இல்லாமல் இருக்கு. அண்ட் இன்சூரன்ஸும் லைவ்ல இருக்கு. காம்ப்ரஹென்சிவ் இன்சூரன்ஸ் உங்களுக்கு வர்ற அக்டோபர் மாதம் வரைக்கும் இருக்கு. அண்ட் இதனுடைய ஆஸ்கிங் பிரைஸ் 8 lakhs. ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஃப்ரண்ட்லேருந்தே போயிடுவோம். நம்ம ஹெட்லாம்ப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் கிளியராக இருக்கு. ஸோ ஒரு நியூ கார் லெவலுக்கே வந்து இருக்குது பாருங்கள். ஸோ அந்தளவுக்கு ஒரு க்ளோஸ்டு ஷெட்டில் வச்சு தான் அந்த வெஹிக்கிள் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு இந்த ஹெட்லாம்ப் கருத்து போகிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே கிடையாது. இதில் உங்களுக்கு டிஆர்எல் வந்துடும். அண்ட் உங்களுக்கு ஹாலஜனில் தான் உங்களுக்கு வந்து ஹெட்லாம்ப்ஸ் வந்து வரும். லைட்ஸும் உங்களுக்கு வந்து போட்டு காட்டிடுறேன். அதே மாதிரி கீழே வந்து உங்களுக்கு ஃபாக் லேம்பும் வந்து ஹாலஜனில் தான் வரும். ஒரு பிளாக் கலர் மசில் ஒன்று இருக்குது. ஃப்ரண்ட் பம்பர் பாருங்க, எந்த விதமான ஸ்க்ராச்சஸ் டென்ட்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே ஒரு நீட்டாக இருக்கும். அண்ட் இந்த ஹெட்லாம்ப்லேருந்து கனெக்ட் ஆகி வர்ற மாதிரியான ஒரு நல்ல ஒரு திக்கான ஒரு குரோம் பீஸ் ஒன்று வரும். ஹோண்டானுடைய ஸ்டைல், ஹோண்டானுடைய பேஜிங் அண்ட் ஒரு ஹனிகோம் ஸ்டைலில் கிரில் வந்துடும். அண்ட் அப்படியே நம்ம பானட்டுக்கு வந்தோம்னா 2 க்ரீஸ் லைன்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஸ்லோப்பிங்கான ஒரு பானட் லைன் ஒன்று இருக்குது. அண்ட் இங்கே பாருங்கள், பானட்னுடைய விஷயமும் காட்டிடுறேன். அண்ட் விண்ட்ஷீல்டுக்கு வந்தோம்னா இங்கே பாருங்கள், ஒரிஜினல் கிளாஸ் தான். ஸோ கிளாஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டு பாருங்கள், ரொம்பவே நீட்டாக இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 2 வைப்பர் ப்ரொவிஷன் வந்துடும். அண்ட் இது வந்து உங்களுக்கு அந்த ஹோண்டா சிட்டியில் இந்த 5G வந்ததுக்கு அப்புறமாவும் இந்த 4G வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் இது வந்து டாப் அண்ட் வேரியண்ட்டு, வி அப்படிங்கிற வேரியண்ட்டு. ஸோ இதுக்கு மேலேயும் ஒரு வேரியண்ட் முதல்ல இருந்தது, அது வந்து இந்த 5G வந்ததுக்கப்புறமா இல்லை. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து சன்ரூஃப் வந்து இந்த மாடலில் வராது. பட் இந்த 4G வேரியண்ட்டில் இதுதான் அந்த டைமில் டாப் எண்டு. அண்ட் ரூஃப் பார்த்துக்கோங்க, ரியரில் உங்களுக்கு ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனா வரும். அண்ட் அப்படியே நம்ம வந்து சைட் ப்ரெசன்ஸுக்கு வந்தோம்னா இதில் உங்களுக்கு ப்ராப்பரான டைமண்ட் கட்டில் இருக்கக்கூடிய அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த அலாய் வீலினுடைய சைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 15 inch அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. 175, 55, R16 தான் வந்து இந்த டயர்னுடைய சைஸாக இருக்குது. அண்ட் இது வந்து வெறும் ஒரு 15,000 கிலோமீட்டர் தான் இந்த வெஹிக்கிள் வந்து ரன் ஆகிருக்கு. டயர்ஸ் எல்லாமே ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். குட்இயர்னுடைய டயர்ஸ், கம்பெனியில் வந்த அதே டயர்ஸ் தான் வந்து இன்னமும் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரொம்பவே ஒரு நீட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள். சைட் ஃபெண்டர்ஸ் பாருங்கள், எந்த விதமான டேமேஜஸ் கிடையாது. அண்ட் சைட் மிரர்ஸ் வந்து உங்களுக்கு அவுட் சைட் ரியர் வியூ மிரர்ஸ் வந்து உங்களுக்கு மோட்டரைஸ் சைட் மிரர்ஸாக கொடுத்துருப்பாங்க. அதுலேயே உங்களுக்கு வந்து எல்இடியில் இண்டிகேட்டர் ப்ரொவிஷன் வந்து வந்துடும். அண்ட் சைட் மிரர்ஸில் கூட பெருசாக ஸ்க்ராச்சஸ் கூட எதுவும் கிடையாது. அண்ட் இதில் வந்து இந்த சன் கண்ட்ரோல் ஃபிலிம் வந்து ஒட்டியிருக்காங்க. ஸோ அது வந்து கவர்மெண்ட் நார்ம்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து டிரான்ஸ்பரன்சியோட ஒட்டியிருக்காங்க. அண்ட் குரோமில் உங்களுக்கு இந்த புல் டோர் ஹேண்டில் வந்து வரும். அண்ட் ரிக்வஸ்ட் சென்சார் வந்துடும். அண்ட் புஷ் பட்டன் ஸ்டார்ட் எல்லாமே வந்துடும். சைட் டோர்ஸ் பாருங்கள், எந்த விதமான டென்ட்டோ ஸ்க்ராச்சோ எதுவுமே கிடையாது. அண்ட் ரியர் குவார்டர் பேனல் கூட நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ரொம்பவே நீட்டாக இருக்குது. வெஹிக்கிள் வந்து ரொம்பவே நீட்டாக வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. பெருசாக ஓடவே இல்லை. ஆல்மோஸ்ட் ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. திரும்ப சொல்கிறேன்னு நினைக்க வேணாம், நிஜமாவே ரொம்பவே ஒரு நீட்டான வெஹிக்கிளாக வந்து இது வந்து அமைஞ்சிருக்கு. அண்ட் ரியருக்கு வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரியர் விண்ட்ஷீல்டில் டிஃபாகர் லைன்ஸ் வந்துடுது. ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப் வந்துடுது. அண்ட் அப்படியே வந்தோம்னா உங்களுக்கு ரியர் பூட் ப்ரெசன்ஸ் பாருங்கள். டெயில் லேம்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஹாலஜன் டெயில் லேம்ப் தான் இதில் வந்து வரும். அண்ட் நம்பர் பிளேட்கான ப்ரொவிஷன் வந்துடுது. அண்ட் இங்கே உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு குரோம் ஸ்ட்ரிப்பும் வந்துடும். ஹோண்டானுடைய லோகோ சிட்டி வி அப்படிங்கிற வேரியன்ட் பேஜிங் வந்துடுது. அண்ட் ஐவி டெக், இது வந்து பெட்ரோல் வெஹிக்கிள். ஸோ அதனுடைய இன்ஜின் பேஜிங் வந்துடும். ரியர் பம்பருமே கூட ரொம்ப நீட்டாக இருக்குது. அண்ட் இதில் உங்களுக்கு பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடுது. அண்ட் கீழே வந்து இந்த ஹனிகோம் டிசைன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு கீழே பார்த்தோம்னா சைட்ஸில் உங்களுக்கு வந்து இந்த ரிஃப்ளெக்டர் ஸ்டிக்கர் வந்துடுது. வெஹிக்கிளுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் வந்து ஃபியூல் டேங்க்கான லிட் வருது. அண்ட் டோர் ஹேண்டில்ஸ் பார்த்துக்கோங்க. அண்ட் டோர்ஸுமே கூட பார்த்துக்கோங்க, எந்த விதமான டென்ட்டோ ஸ்க்ராச்சோ எதுவுமே கிடையாது. இவ்வளோ லோ மைலேஜில் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் இவ்வளோ நீட்டான கண்டிஷனில் கிடைக்கிறது அப்படிங்கிறது ஹோண்டா சிட்டி வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஸோ விட்டுறாதீங்க, கிராப் பண்ணிக்கோங்க. பூட் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்விட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் கேமரா ஒன்று வந்துடுது. 2 லைட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அங்கே பூட்டுக்கு கீழே வந்து உங்களுக்கு இன்சுலேஷன் ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பூட்டும் பாருங்கள் நீட்டாக ப்ராப்பராக வந்து கார்பெட்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் செடான் வாங்குறதுக்கான ஒரு முக்கியமான விஷயம் இந்த பூட்டு தான். ஸோ இதில் ஒரு பெரிய லக்கேஜ் ஸ்பேஸ், நல்லா டீப்பான ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸுமே கூட உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் இதுக்கு கீழே உங்களுக்கு வந்து ஸ்பேர் வீல் இருக்குது. ஸோ ஸ்பேர் வீல் வந்து
அலாய் வீல் இல்லை, ஸ்டீல் ரிம் தான். ஒரு ஸ்பேஸ் சேவர்னு நினச்சிங்கன்னா இல்லை, 15 இன்ச்லேயே தான் வந்து உங்களுக்கு இந்த ரிம்மையும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ டயர் சைஸ் வந்து சிமிலர் தான், 175/65 R15 தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் அலாய் வீல் கிடையாது, ஸ்டீல் ரிம்மு. இன்டீரியருக்கு முன்னாடி நம்ம இன்ஜின் பே வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். பானட் ஓப்பன் பண்ணோம்னா எஸ், ஹோண்டானுடைய ஐவிடெக் 1.5 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் தான் இதில் வந்து இருக்குது. எந்த அளவுக்கு இது ஒரு ரிஃபைண்டான இன்ஜின்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இது வந்து ஒரு 118 பிஹெச்பியும் 145 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜினாக இருக்குது. எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கலாம். ஸோ கம்பெனியோடைய ஒரிஜினல் பேஸ்டிங்ஸ் எல்லாமே இருக்குது பாருங்கள். ஸோ பெருசாக மேஜர் ஆக்சிடென்ட் எதுவும் ஆகாத ஒரு வெஹிக்கிளாக தான் இது வந்து இருக்குது. அண்ட் இன்ஜினோட எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது பாருங்கள். எந்த ஒரு ஆயில் சீப்பேஜ் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஜஸ்ட் ஒரு 15,000 கிலோமீட்டர்ஸ் தாங்க ஓடி இருக்குது இந்த வெஹிக்கிள். அந்தளவுக்கு ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக வந்து இது வந்து இருக்குது. ஸோ பானட்டை க்ளோஸ் பண்ணிடுவோம். சரி வாங்க, ரியர் இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஸோ ரியர் இன்டீரியர் வந்து ஹோண்டானுடைய அந்த பீச் கலர் இன்டீரியர் தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ரியர் டோர் பேடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிளாக், இது வந்து உங்களுக்கு அந்த பிளாஸ்டிக், ஹார்ட் பிளாஸ்டிக்கில் வரும். இந்த இடம் வந்து உங்களுக்கு சீட்டினுடைய அந்த ஃபேப்ரிக் மெட்டீரியல் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் பிளாக் அண்ட் பீச் தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மிக்சர் ஆஃப் கலர்ஸாக வந்து இருக்கும். 4 டோர்லையுமே உங்களுக்கு வந்து பவர் விண்டோ சுவிச்சஸ் வந்து வந்துடும். அண்ட் இதில் வந்து உங்களுக்கு ட்வீட்டர் ப்ரொவிஷன் வருது. அண்ட் டோர் ஓப்பனர் லீவர் வந்து உங்களுக்கு குரோமில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலுக்கான ஸ்டோரேஜ், இங்கே ஒரு ஸ்பீக்கர் ஒன்று வந்துடும். அண்ட் இதில் வந்து உங்களுக்கு அந்த லெதரட் அப்போல்ஸ்ட்ரி வந்து வராது, இந்த மாதிரி ஒரு ஃபேப்ரிக் அப்போல்ஸ்ட்ரி தான் வரும். பட் ஹோண்டானுடைய அந்த ஒரு ப்ரீமியமான ஒரு ஃபேப்ரிக் அப்போல்ஸ்ட்ரி தொட்டு பார்த்தீங்கன்னாவே அந்த அளவுக்கு ஒரு வெல்வெட் மாதிரி ஒரு ஸ்மூத்னஸ் வந்து இருக்கும். அண்ட் இந்த ஓனர் வந்து ரொம்பவே நீட்டாக வந்து வெஹிக்கிளை மெயின்டைன் பண்ணியிருக்காரு. சீட் கவர்ஸே போடாமல் ஒரிஜினலாக வந்து சீட் கவர்லேயே தான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பெருசாக அழுக்காகாமல் ரொம்பவே நீட்டாக டீட்டெயில் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். அண்ட் உங்களுக்கு இங்கே ரியர் சீட்டில் 2 ஹம்ப் டைப்பில் இருக்கக்கூடிய ஹெட்ரெஸ்ட் வந்து வரும். அண்ட் சென்டரில் உங்களுக்கு ஒரு ஆர்ம் ரெஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் அதில் 2 கப் ஹோல்டர்ஸ் வந்து வருது. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு ஐசோஃபிக்ஸ் ஸ்டைல் சீட் மவுண்ட்ஸ் வந்து வருது. அண்ட் ரியரில் உங்களுக்கு அதுக்கான இந்த ஸ்பீக்கர் பேடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டாப் டெதரிங் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட் சீட்ஸுக்கு பின்னாடி உங்களுக்கு வந்து ஸ்கூப் அவுட் சீட் பேக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பட் மேகசின் ஹோல்டர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணல. சீட் கவர் போட்டிங்கன்னா அதில் வந்து நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் 2 ஏசி வெண்ட் ரியர் ஏசி கொடுத்துருக்காங்க. 2 பவர் அவுட்லெட் வந்து கொடுத்துருக்காங்க. 2 12 வோல்ட் சாக்கெட் வந்து போட்டுக்கிற மாதிரி. அண்ட் நீங்கள் பாருங்கள் இந்த லெக் ரூம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. இந்த டிரைவர் சீட் வந்து என்னுடைய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி தள்ளி வச்சுருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த லெக் ரூம் தான் இந்த ஹோண்டா சிட்டி மாதிரி ஒரு ப்ராப்பர் செடான் வாங்குறதுல இருக்கக்கூடிய விஷயமே ரியர் சீட்டில் இருக்கக்கூடிய லெக் ரூம் அண்ட் கம்ஃபர்ட் தான். ஸோ ஒரு கம்ஃபர்ட் அண்ட் லக்ஸுரி காம்பினேஷன் இருக்கக்கூடிய ஒரு செடான் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபிட்டாக வந்து அமையும். நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் இன்டீரியர் பார்த்துருவோம். ஸோ ஃப்ரண்ட் டிரைவர் சைடு வந்து உங்களுக்கு ரிக்வஸ்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டிரைவர் சைடு டோர் பேட் பாருங்கள். 4 விண்டோஸ்க்குமே வந்து பவர் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. 1 டச் அப் அண்ட் டவுன் வந்து உங்களுக்கு டிரைவர் சைடு மட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சைல்ட் லாக்கான பட்டன் அண்ட் டோர் லாக்கு அன்லாக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த டோர் ஓப்பனருக்கான லீவர், ஒரு ட்விட்டர் ப்ரொவிஷன், இங்கே ஒரு ஸ்பீக்கருக்கான ப்ரொவிஷன் வருது. 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலுக்கான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வருது. கொஞ்சம் நிக்நாக்ஸ் கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அண்ட் டோர் கிராப் ஹேண்டில். அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு கைப்படுற இடம் மட்டும் உங்களுக்கு வந்து ஃபேப்ரிக் மெட்டீரியலில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. டிரைவர் சீட் பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது அப்படின்னு. யூஸ்வலாக இந்த இடம்லாம் வந்து ஃபஸ்ட்டு கிளியர் இடம் இதுதான். ஸோ அதெல்லாம் கூட எதுவுமே ஆகலை. ஒரிஜினலாக உங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்து அப்படியே தான் இருக்குது. ப்ராப்பராக வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணி ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் உங்களுக்கு வந்து ஹைட் அட்ஜஸ்டரோடு உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் டிரைவர் சீட் வந்து வந்துடும். டேஷ்போர்டை பொறுத்த வரைக்கும் ஹோண்டானுடைய அந்த ப்ரீமியம் அண்ட் ஒரு லாங் லாஸ்டிங்கான ஒரு டேஷ்போர்ட் ஸ்டைலிங் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த 4th ஜெனில் வந்த டேஷ்போர்ட் ஸ்டைலிங். அண்ட் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 4 ஏசி வென்ட்ஸ் வந்து வந்துடும். ஒரு 3 ஸ்போக் ஸ்டேரிங் வீல் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு லெதர் ராப் எதுவும் வராது. 14,700 கிலோமீட்டர்ஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து ரியலாகவே ரன் ஆகியிருக்கு. ஸோ ஸ்டேரிங்லாம் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த 15,000 கிலோமீட்டர்ஸ்க்கு எவ்வளோ தேய்மானம் இருக்குமோ அவ்வளோதான் இருக்குது. ஸோ இதெல்லாமே ஒரிஜினாலிட்டி அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃபாக நீங்கள் வந்து தாராளமாக பார்க்கலாம். ஸோ ஹார்னுக்கான ப்ரொவிஷன் வந்துடுது. அண்ட் இது வந்து உங்களுக்கு அந்த 2 ஏர் பேக் மாடல் தான். ஸோ டிரைவர் ஏர் பேக் வந்துடும், பேசஞ்சருக்கான ஏர் பேக் வந்து வந்துடும். அண்ட் இந்த ஸ்டேரிங்கில் உங்களுக்கு ஸ்டேரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் வந்துடுது. கால் அட்டன் பண்ணுறது, கட் பண்ணுறது, ப்ளூடூத் ஆப்ஷன்ஸ் வந்துடுது. அண்ட் க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான பட்டன்ஸும் வந்துடுது. அண்ட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்கு வந்தோம்னா 3 பாடில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டராக இருக்குது. லெஃப்ட் சைடில் உங்களுக்கு வந்து டேக்கோமீட்டர் கொடுத்துருக்காங்க. சென்டரில் ஸ்பீடோமீட்டர். அண்ட் ரைட் சைடில் ஒரு டிஎஃப்டி டிஸ்பிளே ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் தான் வந்து உங்களுக்கு ஓடோமீட்டர், ட்ரிப் மீட்டர், ஃபியூல் கேஜ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஜிட்டலாக வந்து வந்துடும். அண்ட் இங்கே ஒரு கிளாஸ் பிளாக் பேனல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் அது போக இங்கே ஒரு 7 இன்ச் ஒரு ஸ்க்ரீன் ஒன்று வருது. ஸோ இதில் உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே வந்து உங்களுக்கு வருது. பட் ஒயர்டு தான், ஒயர்லெஸ் கிடையாது. ஸோ ஒயர்லெஸ் வேணும்னா இப்போ அந்த டாங்கிள்ஸ் எல்லாம் விற்குதுங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா அது வந்து வாங்கி மாட்டிக்கலாம். நீங்கள் ஹசார்ட் லேம்புக்கான ஸ்விட்ச் வருது. அண்ட் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டச் பேனல் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. எஸ், ஒரு ஹாப்டிக் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பட்டன்ஸ் கிடையாது, ஜஸ்ட்டு லைட்டாக ஒரு டச் ஃபீல் இருக்கிற மாதிரியான ஒரு ஹாப்டிக் கண்ட்ரோலில் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த
ஹோண்டா சிட்டியில். அண்ட் இங்கே உங்களுக்கு இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் வந்து வந்துடுது. அண்ட் கீழே வந்தோன்னா உங்களுக்கு 2 கப் ஹோல்டர்ஸ் வந்துடுது. இங்கே ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட்டுக்கான ஒரு ப்ரொவிஷன் வந்துடுது. அண்ட் ஒரு 2 யூஎஸ்பி போர்ட் வந்து உங்களுக்கு வந்து வருது. அண்ட் ஹோண்டாவுடைய அந்த கோல்ஃப் பால் ஸ்டைலில் இருக்கக்கூடிய மேனுவல் கியர் ஸ்டிக்கு, ஸோ 5+1. அண்ட் இங்கே ஒரு லெதரேட் ஃபினிஷில் ஒரு கவுல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே வந்தோம்னா உங்களுக்கு பார்க்கிங் பிரேக் வந்துடுது. அதில் ஒரு க்ரோம் டிப்பு. அண்ட் இங்கே ஒரு சென்டர் ஆம்ரெஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கிடையும் ஒரு சின்ன ஒரு கபி ஹோல் ஸ்பேஸ் ஒன்று இருக்குது. க்ளவ் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசென்ட் சைஸ் க்ளவ் பாக்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே மேலே வந்தோன்னா ஒரு மேனுவல் டிம்மிங்கில் இருக்கக்கூடிய ஒரு இன்சைட் ரியர் வியூ மிரர் அண்ட் 2 லைட் ப்ரொவிஷன் ஹாலஜனில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்போல்ஸ்ட்ரி பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது அப்படின்னு. சூப்பராக இருக்குது, பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. அண்ட் இங்கே ஒரு சென்ட்ரல் லைட்டிங், அதுவும் ஒரு ஹாலஜனில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேசஞ்சர் சைடில் இருக்கக்கூடிய சன் வைசரில் உங்களுக்கு ஒரு மிரர் ப்ரொவிஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. டிரைவர் சைட் சன் வைசரில் உங்களுக்கு மிரர் எதுவும் கொடுக்கல. அண்ட் இந்த மோட்டரைஸ்டு சைட் மிரர்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ க்ளோஸ் ஆகுதா, இப்போ ஓப்பன் ஆகிடும். இதுதான் அந்த வெஹிக்கிளுடைய கீ ஃபாபு, லாக்கு, அன்லாக்கு, அப்புறம் பூட் ரிலீஸ்க்கான ஒரு பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. பின்னாடி வந்து ஹோண்டானுடைய அந்த லோகோ வந்து வந்துடும். சரி வாங்க இந்த ஹோண்டா சிட்டியை ஒரு சின்ன ஸ்பின் எடுத்து பார்த்துடலாம். ஸோ இதை ட்ரைவ் பண்ணி காட்டணுன்ற அவசியமே இல்லை, பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது, பக்காவாக இருக்குது, எந்தவித பிரச்சனையுமே இல்லை. பட் இருந்தாலும் உங்களுக்காக ஒரு டிரைவ் எடுத்து காட்டிடுறேன். அண்ட் நம்ம எப்பவுமே சொல்கிறது தான், கார் ஓட்டுறீங்கன்னா சீட் பெல்ட்டும், பைக் ஓட்டுறீங்கன்னா ஹெல்மெட்டும் மேண்டேட்டரியாக போடுங்க. போலீஸ் நம்மளை பிடிப்பாங்களேன்றதுக்காக இல்லாமல் நம்மளுடைய சேஃப்டிக்காகன்னு உணர்ந்து போடுங்க. ரிவர்ஸ் கேமரா குவாலிட்டி பார்த்துக்கோங்க. அண்ட் இதில் வந்து கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, பட் அடாப்டிவாக இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் திங் கிளச், ஃபர்ஸ்ட் கியர். ஸோ கிளச் வந்து ஆக்சுவலாக ரொம்பவே லைட்டாக தான் இருக்குது. அண்ட் இது வெறும் 15,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது, மறுபடியும் சொல்கிறேன். ஸோ ஆஸ் நியூ ஆஸ் பாசிபிள் தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் கியர் வாங்க. இது வந்து 1.5 லிட்டர் ஐவி டெக் பெட்ரோல் இன்ஜின். ஸோ ஹோண்டானுடைய அந்த ரிஃபைன்மெண்ட் குவாலிட்டியெல்லாம் வந்து டாப் நாச்சாக இருக்கும். ஸோ உள்ளே வந்து ஒரு பின் ட்ராப் நாய்ஸ் வந்து இருக்கும். ஸோ ரொம்ப ரவ் பண்ணி ஓட்டினீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அந்த இன்ஜின் வந்து ரன் ஆகிற அந்த ஒரு சவுண்டே வந்து உங்களுக்கு வந்து கேட்கும். ரொம்ப ஒரு லைட் ஃபுட்டடாக ஓட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெஹிக்கிள் ரன் ஆகிறதே வந்து ஃபீல் ஆகாது. அண்ட் ஸ்டேரிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எலக்ட்ரிக் பவர் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க. இன்டீரியர்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் பிராண்ட் நியூ கண்டிஷனில் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம ஒரு வாட்டர் வாஷ் கூட பண்ணல, வெஹிக்கிள் எப்படி கஸ்டமர்ட்டு வந்து வந்துச்சோ அதே கண்டிஷனில் அப்படியே வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது. தயவுசெய்து இது வந்து மிஸ் பண்ணிட வேணாம். ரொம்ப லோ மைலேஜில் உங்களுக்கு ஒரு செடான் கார் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதை விட ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் மார்க்கெட்டில் இருக்குமா அப்படின்னு என்னால் சொல்ல முடியல. அண்ட் ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்லாம் அனலைஸ் பண்ணி ரொம்பவும் ஒரு நாமினலான ஒரு ப்ரைஸிங் தான் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து 8 lakh அப்படிங்கிற ஆஸ்கிங் ப்ரைஸில் நம்ம வந்து கேட்குறோம். அண்ட் இதில் வந்து உங்களுக்கு தேவையான முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து வந்துடும். இது ஒரு சில்வர் கலர்டு வெஹிக்கிள். உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு டிஆர்எல் வந்துடும், ஃபாக் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அலாய் வீல்ஸ் வந்துடுது, ஒரு டியூவல் டோனில் டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் வந்துடுது. ஸோ இதில் இல்லாத ஒரு ஃபீச்சர் அப்படின்னா சன்ரூஃப் இல்லை. ஸோ சன்ரூஃப் ஒன்றும் அந்தளவுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்க முடியாது. ஸோ அதுவும் ஒரு செடான் காரில் சன்ரூஃப் வந்து பெரிய யூட்டிலிட்டி அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. சிட்டியில் ஓட்டுறதுக்கும் சரி, லாங்கில் ஓட்டுறதுக்கும் சரி, நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு இன்டீரியர், ஒரு லக்ஸுரியஸ் கம்ஃபர்ட் வந்து நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஒரு பர்ஃபெக்டான ஒரு காராக இருக்கும். அண்ட் இதில் வந்து ஹார்ன் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்த ஹார்ன் வந்து அந்தளவுக்கு ரொம்ப ஆடிபிளாக இல்லை அப்படின்னு சொல்லி இந்த ஆடி ஸ்டைலில் இந்த வின்டோன் ஹார்ன் வந்து மாற்றிருக்காங்க. அது ஒன்று தான். அண்டு ஃபுல் மேட் போட்டிருக்காங்க. அண்ட் சைடு கிளாஸ்லலாம் உங்களுக்கு வந்து சன் கண்ட்ரோல் ஃபிலிம் வந்து ஒட்டியிருக்காங்க, கவர்மெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டிரான்ஸ்பரன்சியோட. அதை தவிர இதில் வந்து வேறு எந்த விஷயமும் அவங்க வந்து ஆட் பண்ணல. ஸோ திரும்பவும் சொல்கிறேன், இது வந்து ஒரு சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் அண்ட் 2021 மாடல் ஹோண்டா சிட்டி 4th Gen V அப்படிங்கிற வேரியண்ட்டு. ஜஸ்ட் ஒரு 15,000 கிலோமீட்டர்ஸ் தான் ரன் ஆகியிருக்கு. 15,000 வந்து இன்னும் வந்து டச் ஆகலை. அண்ட் இன்சூரன்ஸும் லைவில் தான் இருக்குது. காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸ் வர அக்டோபர் மாதம் வரைக்கும் லைவில் இருக்குது. வண்டியில் பெருசாக மேஜர் ஆக்சிடென்ட் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. இது நமக்கு ரொம்பவே தெரிஞ்ச ஒரு கஸ்டமர் கிட்ட வந்து எடுத்த ஒரு வெஹிக்கிள் தான். ஸோ ரொம்பவே ஒரு நீட்டான ஒரு கண்டிஷனில் இருக்குது. நீங்கள் எடுத்தீங்கன்னா ₹1 செலவு பண்ணாமல் அப்படியே 6 மாதம் ஓட்டலாம். அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்குது. நீங்கள் புதுசாக ஹோண்டா ஷோரூமில் போய் ஒரு நியூ ஹோண்டா சிட்டி எடுத்தீங்கன்னா எந்த அளவுக்கு அதில் ஒரு ட்ரஸ்ட் இருக்கும். ஸோ நீங்கள் எடுத்துகிட்டு உடனே லாங் போகணுன்னாலும் போவீங்க இல்லையா, அந்த ஒரு ட்ரஸ்ட்டோட இந்த காரை வந்து நீங்கள் தாராளமாக வாங்கலாம். அந்த அளவுக்கான ஒரு குவாலிட்டியோடு இருக்குது. எந்த விதமான ரேட்லிங்கும் இல்லை. சஸ்பென்ஷன்லாம் சூப்பராக இருக்குது. அந்த ஒரு டைட்னஸ் இருக்கும் தெரியுமா, ஒரு நியூ காரில் ஒரு சஸ்பென்ஷனுடைய ஒரு டைட்னஸ், ஒரு ஸ்டிஃப்னஸ், அந்த ஒரு எந்த விதமான ஒரு ரேட்லிங் சவுண்டுமே இல்லாமல் அந்த ஒரு
நியூ கார் ஃபீல் ஒன்று இருக்கும் தெரியுமா, அது கூட இன்னும் மாறாமல் இந்த காரில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த காருக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து 8 lakhs. இந்த கார் நீங்கள் வந்து பெசனரில் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் நம்ம ஆஃபீஸில். ஸோ இந்த கார் நீங்கள் வேணும், நீங்கள் வந்து பார்க்கணும், செக் பண்ணி பார்க்கணும், ஒரு டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த காரை புக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க. ஸோ நம்ம லொக்கேஷன் வந்து நம்ம ஷேர் பண்ணி விடுவோம். நீங்கள் வந்து இந்த வெஹிக்கிளை வந்து தாராளமாக பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஓகே மக்களே, ஐ திங்க் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அகைன் சொல்லிடுறேன், 2021 மாடல் சிங்கிள் ஓனர் ஹோண்டா சிட்டி 4th generation, எந்த வித ப்ராப்ளமே இல்லாத ஒரு நீட்டான ஒரு கார். ஸோ மிஸ் பண்ணிடாமல் வாங்கிருங்க.